எல்லாருக்கும் வணக்கங்க. இப்போது நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற இந்த லைஃப் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கம்ப்ளைண்ட்ஸ் தான் வைப்பாங்க. மெயினாக வந்து கம்ப்ளைண்ட்ஸ். எங்கே வருவாங்கன்னா, ஸ்டார்ட்டிங் வித் கம்ப்ளைண்ட்ஸ். உதாரணத்துக்கு வந்து நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. சரி முதல்ல அப்படி சொல்லலாம் கூட, நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னால் கூட, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, தே வில் கம் ஃபார்வர்ட் வித் டிமாண்ட்ஸ். இந்த ஒரு விஷயம் இருக்குது, இதை முடிச்சுட்டா நான் இப்போதைக்கு எனக்கு ரிலாக்ஸ் ஆகிடுவேன் அப்படிம்பாங்க. ஸோ ரைட் ஃப்ரம் ஒரு குழந்தை தன்னுடைய கான்ஷியஸ்னஸ்லேருந்து ஏஜ் ஓல்ட் ஆகிற வரைக்கும் இந்த 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 லாங்குவேஜ் கண்டிப்பாக எல்லோரும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போதைக்கு ஓகேங்க, பட் இந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அந்தந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி, உதாரணத்துக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட்னா ரிசல்ட்டுக்காக ஒரு ஒரி இருக்கும். ஒரு அடல்ட் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மேரேஜு அந்த மாதிரி ஒரு அதுக்கான மூமெண்ட்ஸ்க்காக ஒரு 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 ஒரீஸ் இல்லைனா ஒரு பாதரேஷன்ஸ் இருக்கும். ஒரு ஏஜ் ஓல்டு அப்படின்னா அவங்க செட்டில்மெண்ட், குழந்தைங்க செட்டில்மெண்ட், இப்படி எல்லா ஸ்டேஜஸ்லேயும் வந்து அவங்க வச்சுருக்கிற டிமாண்ட் வந்து பார்த்திங்கன்னா, இது முடிஞ்சால் நான் ஹாப்பி ஆகிடுவேன், இது முடிஞ்சால் நான் ரிலீஃப் ஆகிடுவேன், இது முடிஞ்சால் நான் கம்ஃபர்டபுள் ஆகிடுவேன். எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு டிமாண்டை வச்சு அது முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ரிலாக்ஸ் ஆகிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி உள்ள டிமாண்ட் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் உண்மையிலேயே நீங்கள் ரிலாக்ஸேஷனை ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களா? உண்மையிலேயே நீங்கள் ஹாப்பியஸ்ட் மூமெண்ட்டை ஃபீல் பண்ணியிருக்கிறீங்களா? எவ்வளோ நேரம் ஃபீல் பண்ணியிருக்கிறீங்க? அப்படியே ஃபீல் பண்ணியிருந்தாலும் கண்டினியூஸாக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? ஜஸ்ட் ஃபார் மூமெண்ட் ஃபீல் பண்ணிவிட்டு திருப்பி வேறு ஏதாவது டிமாண்டுக்கு நீங்கள் ஜம்ப் ஆகிருக்கீங்களா? அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அது முடிகிற தருணத்துக்குள்ளே இன்னொரு டிமாண்ட் உள்ளே வந்துடும், இன்னொரு கம்ப்ளைண்ட்ஸ் உள்ளே வந்துடும், இன்னொரு பாதரேஷன் உள்ளே வந்துடும், இன்னொரு தேவைகள் உள்ளே வந்துடும், இன்னொரு டிசையர் உள்ளே வந்துடும். இப்படி இருக்கையில் நீங்கள் லைஃப் லாங் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன்லேயே தான் போயிட்டுருக்குறீங்க. ப்ரிப்பரேஷன், எக்ஸ்பெக்டேஷன், ஹோப்பு, இதிலையே தான் நீங்கள் வந்து மிஸ்ட்ரியாக வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ஒரு இதில் ஹோப் வைக்கிறது, அதில் ஹோப் வைக்கிறது, இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, இதில் வந்து இந்த ஃப்யூச்சர் இல்லாத ஒன்று இலூஷனரியை வந்து க்ரியேட் பண்ணுறது, இப்படியே தானே லைஃப் போதே தவிர நீங்கள் வாழ்ந்தீங்களா அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஸோ இது வந்து எப்படி ஆயிடுது அப்படின்னா, கடைசி வரைக்கும் ஒரு ஏமாற்றமான ஒரு வாழ்க்கையவே வந்து வாழ்ந்து நீங்கள் கடைசியில் வந்து மாண்டு போகும்போது என்ன அப்படின்னா, அந்த லைஃபுக்கான வேல்யூவே இல்லாமல் போயிடும். நீங்கள் ஒரு மானிட பிறவிக்கான வேல்யூவே இல்லாமல் நீங்கள் வந்து என்ன ஆயிடுறீங்க, ஜீரோவாலான லைஃப் வாழ்கிறீங்க. சரி, ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸு, போஸ்டிங்கு, பொசிஷன்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாமே ஒரு டிவைஸோ, ஒரு வெப்பன்ஸ், இல்லை ஒரு காம்போனன்ட்ஸோ, இல்லை அது வந்து ஒரு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க எதாக இருந்தாலும், அது இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை நமக்கு அது எதாக இருந்தாலும் அது இருக்கட்டும். ஆனால் எதுவுமே இது உண்மை கிடையாது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 100% வந்து நமக்கு வந்து அப்போதைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு டைம் பீயிங்கு கொடுக்கப்பட்டிருக்க யூட்டிலைசேஷனுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அந்த சர்டன் டைமுக்காக வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க யூட்டிலைசேஷனுக்காக மட்டும் தான் கொடுக்கப்பட்டிருக்கே தவிர, அதை நம்ம வந்து லைஃப் லாங் நம்ம அதை கொண்டு போயிடுவோம், பர்மனெண்ட்டாக அதில் உட்காந்துருப்போம், பர்மனெண்ட்டாக நான் இதே ஸ்டேஜில் இருப்பேன், பர்மனெண்ட்டாக இதே ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் இருப்பேன் அப்படிங்கிறதுலாம் அது உண்மை கிடையாது. அப்படி நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்து ஏமாற்றத்துக்கு உட்படுவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் ஃபார்ம் ஆகும். கண்டிப்பாக உங்களால் வந்து அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையை வந்து கொண்டு போய் வாழ்க்கையோட ஆழத்தை நீங்கள் வந்து புரிஞ்சிக்கவே முடியாது. வாழ்க்கையோட ஆழத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களை நீங்கள் பிரபஞ்சத்துக்கு ஒப்படைக்கணும், சரண்டர் பண்ணணும். யூ ஹேவ் டு சரண்டர் யுவர் செல்ஃப் டு த பிரபஞ்சம். ஃப்ளோ, அதோடைய ஃப்ளோவோடைய வாழணும், புரியுதுங்களா? அதுக்காக நான் வந்து ஆம்பிஷன்ஸோ இல்லை உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு இது இல்லாமலாம் நீங்கள் வாழணும்னு நான் சொல்ல வரல. ஆனால் நீங்கள் வந்து எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்கணும். பட் நீங்கள் வந்து உங்களுடைய கான்சன்ட்ரேஷன்ஸ் வந்து ட்ரூத்தை வந்து ஆஸ் இட் இஸாக புரிஞ்சுக்கணும், ரியலைசேஷன் பண்ணணும். என்ன ட்ரூத்து, என்ன ரியாலிட்டி, லைஃபோட ரியாலிட்டி என்ன, இதெல்லாமே வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இந்த லைஃப்பை லீட் பண்ணும்போது ஈஸியாக லீட் பண்ணலாம். அந்த ட்ராவல் ஒரு அழகான ட்ராவல். இந்த மனித வாழ்க்கை ஒரு அழகான வாழ்க்கை. இந்த மனித வாழ்க்கை ஒரு அபூர்வமான வாழ்க்கை. இது வந்து இறைவன் ரொம்ப அழகான ஒரு இறைவன், கருணை உள்ள ஒரு இறைவன். நம்மளுடைய உள்ளுக்குள்ளேயும் இருக்கிறார், வெளியிலையும் அவர் தான் இருக்கார். நம்மளால் வந்து அவரை உணரணுங்கிறது தான் வந்து இந்த லைஃபோடைய மெயின் மிஷனே தவிர மற்றது எதுவுமே கிடையாது. ஸோ இதில் இருந்துக்கிட்டே தாமரை எப்படி சேத்துல தான் செந்தாமரை பூக்குங்கிற மாதிரி இந்த உலகத்தில் தான் இருக்கணும். பட் இந்த உலகம் நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு லைஃப்பை வந்து நம்ம வாழணுங்கிறதான் மனித வாழ்க்கைங்கிறத தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இந்த ஃபிலாசபி வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா நான் மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் வந்து கம்ப்ளைண்ட்ஸ், கிரிவன்சஸ், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், ஒரு இன்கம்ப்ளீஷன், இதே தான் நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து தயவு செஞ்சு முழுமையான அண்டர்ஸ்டாண்டிங்கில் வந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ அந்த ஒளி வர வரைக்கும் இது வந்து இருளாக தான் தெரியும். ஸோ அந்த ஒளியை வந்து நீங்கள் வந்து அடையுங்க.